அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையத்தில் வீட்டிலேயே காளான் பண்ணை அமைத்து வருமானம் ஈட்டி வரும் சுஜாதா என்ற பெண்மணியுடன் நமது செய்தியாளர் ராம்குமார் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையத்தை சேர்ந்த சுஜாதா என்ற பெண்மணி தனது குடியிருக்கும் வீட்டிலேயே சிப்பி காளான் மற்றும் பால் காளானை வளர்த்து வருகிறார். இது குறித்து அவருடன் நம்ம கேட்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காளான் வளர்க்குறதுக்கு தனியாக குடியெல்லாம் வச்சு ரொம்ப சிரமப்பட்டு செய்கிற மாதிரி நிறையா இருந்தது. நிறைய பண்ணைகளை போய் நான் பார்வையிட்டதில் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா, குறைஞ்ச செலவுங்கும்போது நம்ம வீட்டில் ஒரு பயன்படுத்தாத அறை இருந்தாலே போதுமே, எதுக்கு நம்ம முதலீடு அதிகமாக போடணும் அப்படின்னு சொல்லி யோசித்து வீட்டில் ஒரு பயன்படுத்தாத ஒரு அறையில் முத ஆரம்பித்தேன். குறைஞ்ச செலவில் தான் ஆரம்பித்தேன். அதுலேயே உங்களுக்கு நிகர லாபம் கிடச்சிது. சரி, இதை மேலும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சிப்பி காளான் தான் வளர்த்தேன். அதுக்கப்புறம் பால் காளானும் வளர்த்தேன். ஏன்னா சிப்பி காளானுக்கு வாழ்நாள் கம்மி. இப்போ பால் காளான் பார்த்திங்கன்னா வாழ்நாள் ஒரு 6 நாள் அதை நம்ம ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுருக்கலாம். அப்போ விற்பனை வாய்ப்பும் அதிகமாக இருந்தது. அதனால் சரி, அது ஒரு சோதனை முயற்சியாக அதையும் நான் செஞ்சு அதையும் விற்பனை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வீட்டில் குடியிருக்க வீட்டிலே ஒரு 10க்கு 10 ரூம் இருக்குன்னா அதில் எத்தனை காளான் படுக்கை போடலாம், எவ்வளோ செலவாகும், அதுலேருந்து எவ்வளோ நிகர லாபம் நம்மளுக்கு கிடைக்கும்? ஒரு 10க்கு 10 அறை இருக்குது. நான் அதில் காளான் வளர்க்கணும் அப்படின்னா ஒரு 80 காளான் படுக்கைகள் நம்ம தயாரிக்க முடியும். அதில் பார்த்திங்கன்னா ஒரு படுக்கைக்கு 100 ரூபாய் செலவுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 80 படுக்கைக்கு உங்களுக்கு இது மாதிரி ஒரு 8000 செலவாகுதுன்னா உங்களுக்கு நிகர லாபம் ஒரு 16000 அந்த மாதிரி அதிக லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. காளான் மதிப்பு கூட்டு பொருளாக தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுலேருந்து அது நீங்கள் ஏதாவது தயாரிச்சிருக்கீங்களா? அதை எப்படி சேல்ஸ் பண்ணுறீங்க? ஆமாங்க சார். இப்போ காளான் அதோட வாழ்நாள் கம்மின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது ஒரு நாள் தான் அதோட வாழ்நாள். அப்போ அதுக்கு மேலே அதை வச்சுருக்க முடியாது. அதிகமாக உற்பத்தி ஆயிடுச்சு அப்படின்னா அதை நம்ம சேல்ஸுக்கும் எடுத்துகிட்டு போக முடியாது. அப்போ அதிகமாக உற்பத்தியான காளானை நாங்கள் மதிப்பு கூட்டு பொருள் தயாரிக்கிறோம். இது மாதிரி காளான் இட்லி பொடி, சூப்பு பொடி, ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஊறுகாயெலாம் செஞ்சு கொடுத்தோம் தேவைப்படுறவங்களுக்கு. ஊறுகாய்க்கு அதிக மெனக்கடல் இருக்கிறதுனால, அதிக நாட்கள் இருக்கணும் அப்படிங்கிறதுனால, பேக்கெட் வேல்யூ இருக்கிறதுனால இட்லி பொடி எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதே சமயம் சூப்புன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட மஷ்ரூமோட காளானோட உண்மையான பலன்கள் எல்லாமே அதில் கிடைக்கும். அதுக்காக தான் நாங்கள் சூப்பு பொடியும் முக்கியமாக சேல்ஸ் பண்ணுறோம். அதில் நல்ல பலன் இருக்குங்க சார். இப்போ இந்தமாரி காளான் வளர்ப்பு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? காளான் வளர்க்குறதுக்கு அதிக முதலீடு தேவையில்லை. உங்களோட ஈடுபாடு முக்கியம். நீங்கள் அதை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் உங்களுக்கு இருக்கணும். அதே சமயம் அதோட நுணுக்கத்தை கற்றுக்கிட்டு நிறையா பயிற்சி எடுத்துக்கிட்டு நீங்கள் காளான் பண்ணையை உருவாக்கலாம். அதில் நிகர லாபம் கிடைக்கும். உங்களோட ஓய்வு நேரத்தில் தான் இதை செய்ய போகிறீங்க. கண்டிப்பாக நிறைய பேர் வாங்க, நாங்கள் சொல்லித்தரவும் தயாராக இருக்கோம். நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் முறையாக பயிற்சி எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்த கண்டிப்பாக நீங்கள் முயற்சி எடுத்துக்கலாம். வேலைவாய்ப்பு கிடைக்கவில்லை என எந்த ஒரு இளைஞரும் இளம் பெண்களும் வீட்டில் முடங்கி கிடக்காமல் வேளாண் சார்ந்த தொழிலான இந்த சிப்பி காளான், பால் காளான் போன்றவற்றை குறைந்த முதலீட்டில் அதிக அளவு லாபம் தரக்கூடிய தொழில்களை செய்ய முன்வர வேண்டும். சத்தியம் செய்திகளுக்காக அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.